Hey guys, நாம இப்போ 10th science atoms and molecules லெசனோட solved problems பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஆக்சுவலா 4th roman வந்து பார்த்துட்டு இருந்தோம். 4th romanல என்ன கேட்டிருக்காங்க? calculation based on the number of atoms or molecules. So number of atoms or molecules வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? ஓகே. So இப்போ இதுல third question நம்ம என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. Calculate the number of molecules in 54 gram of H2O. நமக்கு H2O ஓட குவாண்டிட்டி கொடுத்துட்டாங்க, மாஸ் வந்து கொடுத்துட்டாங்க 54 கிராம் அப்படின்ட்டு. அத கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்டாங்க, அதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஒரு சிம்பிள் ஃபார்முலா, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, இப்ப நமக்கு மாஸ் தான கொடுத்திருக்காங்க, மோலார் மாஸ் வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ given மாஸ் எவ்வளவு மாஸ் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க, எதுக்கு H2O, given மாஸ் ஆஃப் H2O divided by நார்மலா வாட்டரோட மோலார் மாஸ் எவ்வளவு, மோலார் மாஸ் into Avogadro number. அவ்வளவுதான் ஃபார்முலா, ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ நமக்கு எவ்வளவு மாஸ் கொடுத்திருக்காங்க தெரியுங்களா? 54 divided by வாட்டரோட மோலார் மாஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ H2O தான வாட்டர். இது நமக்கு எப்படி பிரியும்? ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்ஸிஜன் பிரியும் இல்லையா? ஆக்சுவலா ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் 1 பிளஸ் ஆக்ஸிஜனோட மாஸ் நம்பர் 16. அப்ப நம்ம இத சிம்பிளை பண்ணோம்னா 18 கிராம் அப்படி கிடைக்கும். இதுதான் H2O ஓட மோலார் மாஸ். அப்போ 18 into Avogadro number என்ன இருக்கு? 6.023 into 10 to the power 23. நமக்கு தெரியும் இல்லீங்களா? இது ஒரு 1 மார்க்ல கூட கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 18 டேபிள் கேன்சல் பண்ணா 54 வந்து எனக்கு 3 டைம்ஸ் இருக்கும். அப்ப ரிமைண்டர் என்ன இருக்கும்? 3 into 6.023 into 10 to the power 23 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா பாருங்க, 3 3s are 9, 3 2s are 6, 0 into 3 0 தான், 0.63s are 18 into 10 to the power 23 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு கிடைச்சக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், ஓகேங்களா? ஒன்னு நம்ம எப்படி சொல்லலாம், அப்பனா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் ஒரு டிஜிட் நம்ம நகர்த்தணும் வச்சுக்கோங்களேன். அப்ப 1.8069 அப்படின்னு மாறிடும் இல்லைங்களா? into 10 to the power பாயிண்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட்டா நம்ம நகர்த்தணும் இல்லைங்களா? அப்படி நகர்த்தும் போது பவர்ஸ் வந்து ஒன்னு ஆட் பண்ணிக்கணும். அப்ப 10 to the power 24 எத்தனை டிஜிட் நகர்த்தணுமோ அத்தனை டிஜிட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே ரைட் சைடு கொண்டு போனோம்னா மைனஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். சோ ரெண்டுத்துல எது வேணாலும் நம்ம ஆன்சர் எழுதலாம், ஓகேங்களா?